பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹைடா ஹலோ எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் என் மேலே செம்ம கடுப்பில் இருப்பீங்க. அதுக்கு மேலே எனக்கு என்ன நினைக்கும் போதே அவ்வளோ கடுப்பாகுது. நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்றது சீரியஸாகவே எனக்கே தெரில. ஒரு மாதிரி எனக்கே பிடிக்காம அப்படியே ஒரு மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்றது சீரியஸாக எனக்கே புரிய மாட்டேங்குது. மூவி பார்க்க சுத்தமாக பிடிக்கல. ஃபோன் யூஸ் பண்ண கூட எனக்கு சுத்தமாக பிடிக்கல. யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறேன். எப்படி இருக்கேன்னா, ஃபுல்லாக ஸோன் அவுட் மூட்லேயே இருக்கேன். என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நான் என்ன யோசிக்கிறேன்றதே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கேன். என்ன மாதிரியே இருப்பீங்க. எனக்கு நல்லா தெரியும். என்ன மாதிரி சில பேர் இருப்பீங்க. இதுலேருந்து எப்படி வெளில வருதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். சீரியஸாக எனக்கே தெரில. எதுலேயுமே பெருசா இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டில் யாருக்கும் தெரியாமல் இது இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஏன் இப்படி இருக்கேன்னு சீரியஸாக எனக்கே தெரில. இதுலேருந்து கொஞ்சம் வெளில வர்றதுக்கு யாராவது ஐடியா கொடுங்க ப்ளீஸ். என்னால் முடியல. எனக்கு மண்டை வலிக்குது. அப்படியே ஸோன் அவுட் ஆகி அப்படியே உட்காந்துருக்கேன். என்ன யோசிக்கிறேன்றதே எனக்கு தெரிய மாட்டேங்குது. யோசிக்கிறது ஏதாவது சரி யோசிக்கிறது இதுதான் யோசிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சாவது பிரச்சனை இல்லை. என்ன யோசிக்கிறேன்றதே எனக்கே தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கேன். இதுக்கு நீங்களும் இப்படி இருந்து வெளில வந்திருப்பீங்க. ஸோ எப்படி வெளில வர்றதுன்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா. முடியல என்னால். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. ஓகேடா. நம்ம இன்னைக்கு டே குக் எஃப்எஃப்போட ஃபைனல் பார்ட்க்கு வந்தாச்சு. ஒரு வழியாக ஃபைனல் பார்ட் வந்துட்டேன். இதை 3 எபிசோட் முடிக்கிறதுக்கு 2 மாதம் எடுத்துக்கிட்டது நானாக தான் இருப்பேன். அந்தளவுக்கு கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன நினைக்கும்போது எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. சாரி சொன்னால் செருப்பு கழட்டி அடிப்பீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நானே அடிச்சுக்கணுன்ற மாதிரி அந்தளவுக்கு காண்டில் இருக்கேன். ஓகே. எல்லாத்தையும் விட்டுருங்க. கம்பேக் கொடுப்பேன்னு நானும் நம்பிக்கிட்டு இருக்கேன். நம்பிக்கை தானே வாழ்க்கை. நம்புங்க. ஓகேடா. இன்றைக்கி டேக் குக் எஃப்எஃப்போட ஃபைனல் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா. எதில் ஸ்டவ் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். இதில் ஸ்டவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சிக்கைக்கும் டேக்கும் ஒரு அழகான மூமெண்ட். ரொம்ப க்யூட்டாக அண்ட் ரொம்ப ஹார்ட்டாகவும் அவ்வளோ அழகாக போயிட்டு இருந்திருக்கும். அதில் ஸ்டவ் பண்ணியிருந்தோம். வாங்கடா அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்படியே தான் அவ்வளோ அழகாக டேஸஸ் போகுது. 1 மந்த் பாஸ் ஆகுது. அ ஃபைன் டே. ஒரு ஈவினிங் டைம் ஒரு 6:30 இருக்கும். நம்ம ஜங்குக்கு தான் காமிக்கிறோம். ஜங்குக்கு அவனுடைய ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வரான். அதுவும் டேக்கு பிடிச்ச ஃபுட்டு, ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். ரொம்ப டயர்டாக வந்துட்டுருக்கான். வந்து பார்க்குறான் வீடு லாக் ஆகிருக்கு. அவனுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது. என்னாச்சு வீடு லாக் ஆகிருக்கு? எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடுறான். தியாங் தியாங்னு சொல்லிட்டு அப்படி கத்துறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டெல்லாம் வேகமாக துடிக்குது. அவன் கை காலெல்லாம் ஷிவர் ஆகுது. அவன் மைண்ட் எங்கெங்கேயோ போகுது. பாப்பா எங்கே போனேன்? ஒருவேளை டெலிவரி பெயின் ஏதாவது வந்திருக்குமோ? இல்லை 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 ஜெகே இல்லை. டாக்டர் தான் இன்னும் 1 வீக் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. எப்படி அதுக்குள்ளே இருக்காது? எங்கே போயிருப்பான்? என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டானே. பாப்பா எங்கே போனேன்? பயமாக இருக்குடா. எங்கே போனேன்? உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். இன்றைக்கி மட்டும் 1 டே மட்டும் ஒர்க்குக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். மார்னிங்கே அவன் என்கிட்ட கேட்டான். இன்றைக்கி போகாத என் கூடவே இருன்னு சொன்னான். கேட்டியா? அவன் பேச்சை கேட்டிருக்கலாமே. எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக தேடுறான். கிட்டத்தட்ட ஜேகேக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அவன் எல்லா பக்கமும் தேடுறான். அவன் எல்லா பக்கமும் தேடிட்டு கடைசியாக மறுபடியும் வீட்டுக்கே வரான். வீடு லாக்கில் தான் இருக்கு. எங்கே பாப்பா போன? பயமாக இருக்குடா. எங்கே போன? அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லிட்டு அது போயிருக்கலாம்ல. எல்லாம் ஏன் தப்பு, எல்லாம் ஏன் தப்பு. அவன் மார்னிங்கே போகாதன்னு சொன்னான். கேட்டனா?
அவன் பேச்சை கேட்டிருக்கலாம்ல. ஜேகே, அ பாட்டிமா, பாட்டிமா, என் பாப்பா எங்க? அ அவன் ஏதாவது உங்ககிட்ட சொல்லிட்டு போனானா? தியாங்கா? தியாங் மார்னிங்லேருந்து நான் அவனை பார்க்கவே இல்லையே. மார்னிங் நான் கார்டனுக்கு போகும்போது அவனை பார்த்தேன். அவன் வீடை லாக் பண்ணிட்டு இருந்தான். அப்போ பார்த்தது. இன்னும் அவன் வீட்டுக்கு வரலையா? என்ன, மார்னிங்கே கிளம்பி போயிட்டானா? அவன் இன்னும் வரல. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. அவன் ஏதாவது உங்ககிட்ட சொல்லிட்டு போனானா? இல்லை ஜேகே, அவன் எதுவும் என்கிட்ட சொல்லிட்டு போலையே. நான் இங்கே தான் ஏதோ கடைக்கு போயிருப்பான்னு நினச்சேன். அவன் இன்னும் வரலையா? இல்லை பாட்டிம்மா, வரல இன்னும். நான் நானும் மார்னிங்கே கிளம்பி போயிட்டேன். பயமாக இருக்கு பாட்டிம்மா. ஜேகே ஜேகே, எதுக்கு அழுதுட்டு இருக்க? அவன் இங்கே தான் எங்கேயாவது போயிருப்பான். நீ அவனுக்கு கால் பண்ணி பாரு. ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மொபைல் ஃபோன் தான் எடுக்கிறான். எடுத்துட்டு தேங்க்கு கால் பண்ணுறான். ஃபுல் ரிங் ஆகி கட் ஆகுது. மறுபடியும் விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஃபுல் ரிங் ஆகி கட் ஆகிட்டே இருக்கு. அவனுக்கு ஒரு மாதிரி பதட்டம் அதிகமாகுது. என்னாச்சுப்பா? எடுக்கல, எடுக்க மாட்டேங்கிறாம்மா. பயமாக இருக்கு. அவனுக்கு எதுவும் ஆகாதில்ல? ஜேகே, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. அவன் இங்கே தான் எங்கேயாவது போயிருப்பான், வந்துடுவான். நீ அவனுக்கு மறுபடியும் கால் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் தேங்க்கு விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் தேங்கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. அவனுக்கு அழுக அதிகமாகுது. பயங்கரமாக அழுகிறான். ஜேகேக்கு அவன் மேலேயே அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. பாப்பா ப்ளீஸ் காலை பிக் பண்ணு, ப்ளீஸ் ப்ளீஸ் காலை பிக் பண்ணு. பயமாக இருக்கு. தப்பு தான், நான் உன்னை தனியாக விட்டு போனது தப்பு தான். ப்ளீஸ் ப்ளீஸ்டா கால் அட்டன் பண்ணுறா. பயமாக இருக்குடா. ஜேகே ஜேகே, பாட்டிம்மா, அவன் கால் எடுக்க மாட்டேங்கிறான். பயமாக இருக்கு. அவனுக்கு எதுவும் ஆகாதில்ல? அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்ல? ஜேகே, அவனுக்கு எதுவும் ஆகாது. நீ பயப்படாத. அவன் இங்கே தான் எங்கேயாவது போயிருப்பான். சரியா? நீ கால் பண்ணி பாரு. ம் பாட்டிம்மா, நீங்கள் அவன் வீட்டுக்கு வந்து எனக்கு கால் பண்ணுங்கள். நான் இங்கே எங்கேயாவது இருக்கானான்னு பார்த்துட்டு வரேன். சரி, நீ போ. அவன் வந்தானே நான் அவனுக்கு கால் பண்ணுறேன். சரியா? அழுகாமல் போ. அவன் இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். சரியா? ம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் மறுபடியும் கால் பண்ணிக்கிட்டே அவன் சுற்றி தேடிக்கிட்டு இருக்கான். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சுற்றி தேடிக்கிட்டு இருக்கான். ஜேகேக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. பாப்பா ப்ளீஸ் காலை பிக் பண்ணு. எங்கே இருக்க? பயமாக இருக்குடா. ப்ளீஸ் ப்ளீஸ். பாப்பா, ஹலோ ஹலோ பாப்பா, பாப்பா எங்கே இருக்க? இவ்வளோ நேரம் கால் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கே போனேன்? நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டு போனேன்ல, ஈவினிங் வந்துடுவேன்னு. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேன்னு சொல்லிட்டு தானே போனேன். அதுக்குள்ளே எங்கே போனேன்? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நீ நல்லா இருக்கல்ல? பாப்பா ஏதாச்சும் பேசு, பயமாக இருக்கு. ஜேகே ஜேகே ஜேகே, எதுக்கு எதுக்கு அழுகிற? எங்கே போன நீ? வீட்டுக்கு வந்து பார்த்தேன், வீடு லாக்காக இருக்கு. பாட்டியம்மா கிட்ட கேட்டா மார்னிங்கே நீ கிளம்பி போயிட்டேன்னு சொல்கிறாங்க. எங்கே தான் போனேன்? என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? எங்கே போனேன்? அதுவும் இந்த மாதிரி நேரத்தில். இன்னும் 1 வீக் தான் இருக்கு. அதுக்குள்ளே எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் கண்ணா பின்னான்னு கத்துறான். அழுதுகிட்டே இருக்கான். ஜேகே, எனக்கு ஒன்றும் இல்லை. நான் ஃபோனை பார்க்கல. ஃபோன் சைலண்டில் இருந்தது. சாரி. நீ ஃபஸ்ட்டு எங்கே இருக்க? அது அது வந்து பாப்பா ப்ளீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லு. அது நான் உன்னை விட்டுட்டு போனேன்ல, அந்த பீச்சில் இருக்கேன். என்ன? நான் உன்னை வேணான்னு சொல்லி விட்டுட்டு போனேன்ல, அந்த பீச்சில் இருக்கேன். அந்த பீச்சில் தான் இருக்கேன். அங்கே என்ன பண்ணுற? அதுவும் இந்த நேரத்தில்? பாப்பா நீ என்ன குழந்தையா?
ஆ? அதுவும் இந்த மாதிரி டைமில் டாக்டர் உன்னை எங்கேயும் வெளில போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. எல்லாம் என்ன சொல்லணும்? உன்னை தனியாக விட்டு போனல என்ன சொல்லணும்? ஜங்குக்கா ஜங்குக்கா எதுக்கு இப்படி கோவப்படுற? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த டைமில் அங்கே என்ன பண்ணுற? எனக்கு போகணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். எதுக்கு இப்படி திட்டுற? எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லணும்னு உனக்கு தோணலையா? நான் உயிரோட தானே இருக்கேன், செத்தா போயிட்டேன். ஜங்குக்கா ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? வீட்டில் வந்து பார்த்தேன், நீ இல்லை. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரோட சுற்றிக்கிட்டு இருக்கேன். இத்தனை தடவை கால் பண்ணியிருப்பேன் தெரியுமா? ஜங்குக்கா சாரி, நான் இங்கே தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் இல்லை. யார் கூட போன? தனியாக போனியா? ம். பாப்பா, ஏன் பாப்பா இப்படி பண்ணுற? ஜங்குக்கா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ம், கோவப்படாத ஜங்குக்கா, நான் இங்கே தான் இருக்கேன், அந்த பீச்சில் தான் இருக்கேன். டைம் போனது தெரியல ஜங்குக்கா, நானும் ஃபோனை பார்க்கவே இல்லை. சாரி, கோவப்படாத. ம், இதோ நான் அவ்வளோதான் கிளம்பிட்டேன், அங்கே இரு, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அந்த காலை கட் பண்ணிட்டு அந்த பாட்டிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செம்ம ஸ்பீடில் ஓட ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் கேப் புக் பண்ணி போகிற அளவுக்கு அவனுக்கு பொறுமையே கிடையாது. ஏன்னா அவனுடைய பாப்பாவை பார்க்கணும். அவன் எப்படி இருக்கான், அவன் ஓகேவா, அவன் நல்லா இருக்கானா அப்படின்றத மட்டும்தான் அவன் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க. கேபை புக் பண்ணி கேபு வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவனுடைய பாப்பாவை போய் பார்க்கணும் அப்படின்ற தாட்டே அவனுக்கு சுத்தமாக இல்லை. அவன் செம்ம ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் மைண்ட் ஃபுல்லாக அவனுடைய பாப்பா அது மட்டும்தான் அவன் மண்டைக்குள்ள திருப்பி திருப்பி ஓடிக்கிட்டே இருக்கு. டேக்கிட்ட அவன் என்ன தான் பேசியிருந்தாலும், அவன்கிட்ட நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவன் மைண்ட் ஃபுல்லாக அவனுக்கு என்னாச்சு, அவன் ஓகேவா, அவன் நல்லா இருக்கானா அப்படின்றது மட்டும்தான் அவன் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அவன் அப்படியே செம்ம ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த பீச்சை தான் காமிக்கிறோம். ஜெக்கி செம்ம ஸ்பீடில் ஓடி வந்திருப்பான், பயங்கரமாக மூச்சு வாங்கிக்கிட்டு. அவனுடைய மொபைல் ஃபோன் எடுத்து டேக்கு தான் கால் பண்ணுறான். அவனுக்கு பயங்கரமாக வேர்த்திருக்கு, பயங்கரமாக மூச்சு வேற வாங்குது. அவன் கால் பண்ணி அவனுடைய இஎஸில் வைக்கிறான். ஹலோ ஜங்குக்கா, ஜங்குக்கா வந்துட்டியா? எங்கே இருக்க? இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுற? எவ்வளோ இருட்டாக இருக்கு, எங்கே இருக்க? ஜங்குக்கா நான் இங்கே தான் இருக்கேன். எங்கே இருக்க? இவ்வளோ இருட்டாக இருக்கு, எனக்கு உன் ஃபேஸ் தெரியல, எங்கே இருக்க நீ? ஜங்குக்கா என்ன ஆச்சு, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். பாப்பா ப்ளீஸ், நான் உன்னை பார்க்கணும். எங்கே இருக்கன்னு சொல்லு, நீ நல்லா இருக்கல்ல? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஜங்குக்கா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு எவ்வளோ தான் சொன்னாலும், ஆனால் ஜேகேவோட மைண்ட் ஃபுல்லாக அவனை பார்க்கணும், அவனுடைய பாப்பாவை பார்க்கணும். அவன் அப்போ தான் ஓகேவே அவன் அந்த நிலமையில நின்றுட்டுருக்கான். அவனால் சுத்தமாக முடியல, ஏன்னா ரொம்ப தூரம் ஓடி வந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மார்னிங்லேருந்து அவனுக்கு அந்த ஷாப்பில் ரொம்ப வேலை செஞ்சுருப்பான். ஆல்ரெடி அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான். தேவை காணோன்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடில் ஓடி வந்திருப்பான். அவனுக்கு அவனுடைய பாப்பாவை பார்த்தாதான் அவன் ஓகேவா ஆவான், அந்த நிலமையில இருக்கான். ஜங்குக்கா நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பாப்பா ப்ளீஸ், நான் உன்னை பார்க்கணும். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட என்ன வேணாலும் பேசு, நான் உன்னை பார்க்கணும். ப்ளீஸ் தான், எங்கே இருக்கேன்னு சொல்லு. நீ ஓகே இல்லை? ஜங்குக்கா நான் நல்லா தான் இருக்கேன், ஏன் திருப்பி திருப்பி அதே கேட்டுட்ருக்க? ஏன்னா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நீ கால் மட்டும் அட்டன் பண்ணலன்னா கிட்டத்தட்ட
செத்தே போயிருப்பேன். நான் வீட்டுக்கு வரும்போது நீ இல்லைன்னு உடனே தெரில பாப்பா. எனக்கு இப்போ கூட கை காலெல்லாம் அப்படி நடுங்குது. எனக்கு ஒன்று பார்க்கணும். அவ்வளோதான். எங்கே இருக்க? ப்ளீஸ் என் முன்னாடி வந்துரு. என்னால் என்னால் முடியல. என்னால் மூச்சே விட முடியல பாப்பா. ப்ளீஸ் எங்கே இருக்க? சங்குக்கா, எனக்கு ஒன்றும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ் ஐஸை க்ளோஸ் பண்ண. சங்குக்கா, ஜங்குக்கா, எனக்கு புரியுது உன்னோட சுச்சுவேஷன் என்னன்றது எனக்கு புரியுது. ஆனால் இந்த டைம் விட்டானா நான் மறுபடியும் எப்போ பேசுவேன்னு கூட எனக்கு தெரியல. ப்ளீஸ் ப்ளீஸ் ஐஸை க்ளோஸ் பண்ண. பாப்பா, நான் உன்னை பார்த்துட்றேன். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட என்ன வேணா. ஜங்கு ப்ளீஸ், நான் உன்கிட்ட பேசணும். ப்ளீஸ் ஐஸை க்ளோஸ் பண்ண. பாப்பா, ஐஸை க்ளோஸ் பண்ணுன்னு சொன்னேன். சொல்லு, என்ன பேசணும்? உனக்கு இந்த பிளேஸ் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா ஜங்குக்கா? இந்த இடத்துல தானே உன்கிட்ட என்னோட காதலை சொன்னேன். உன் கையை பிடிச்சிட்டு உன் கண்ணை பார்த்து எப்பயுமே உன் கையை விட்டு போகவே மாட்டேன்னு சொன்னேன். உனக்காக நான் எப்பயுமே இருப்பேன்னு சொன்னேன். எல்லாமாவும் நான் இருப்பேன்னு சொன்னேன். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். யாருக்காகவும் எதுக்காகவும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேன். உன்னை கிஸ் பண்ண இதே இடத்துல வச்ச உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். நீ எனக்கு வேணான்னு சொன்ன. நான் இன்னொருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னேன். நான் அவ்வளோ காயப்படுத்தினேன், அடிச்சு. இதே இடத்துல தானே நான் உன்னை அடிச்சேன். நீ எனக்கு வேணான்னு சொல்லி நீ எனக்கு கிஸ் பண்ண வந்த. ஆனால் நான் உன்னை அடிச்சு காயப்படுத்தினேன். என் காலில் விழுந்து கெஞ்சினேன், என்னை விட்டு போகாத. எல்லாமாவும் நீ என் கூட இருப்பேன்னு சொன்னியே, என்னை விட்டு போறேன்னு என் காலில் விழுந்துட்டு கெஞ்சினேன், கதறினேன், கத்துனேன். ஆனா எனக்கு உன்னை பிடிக்கலன்னு நான் சொன்னேன். என்னை விட்டு போயிடுன்னு நான் சொன்னேன். எனக்கு உனக்கும் செட் ஆகாதுன்னு சொன்னேன். இதே இடத்துல தானே உன்னை வேணான்னு சொன்னேன். எல்லாமாவும் நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னேன் நானே. நீ எனக்கு வேணான்னு நான் சொன்னேன். பாப்பா, இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் உன்னை பார்க்கணும். இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு இருக்க? பாப்பா ப்ளீஸ். ஜங்கு, நான் உன்கிட்ட பேசணும் ஜங்கு. இந்த நாளை விட்டா நான் மறுபடியும் எப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு டைம் கிடைக்கும்? நான் உன்கிட்ட எப்படி பேசுவேன்? எதுவுமே எனக்கு தெரியல. நான் உன்கிட்ட பேசணும். நான் அவ்வளோ காயப்படுத்தினேன், அவ்வளோ கஷ்டப்படுத்தினேன். ஏன்டா? ஏன் என்னை இந்த அளவுக்கு காதலிக்கிற? நான் உனக்காக என்ன பண்ணேன்? ஏன் என்னை இப்படி சுற்றி வர?
உனக்காக நான் ஒன்றுமே பண்ணல. ஆனா ஆனா நீ எனக்கு அவ்வளோ காதலை மட்டும் கொடுக்குற. நான் உன்னை வேணாம் 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 அது மட்டும் தான் சொன்னேன். உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு நான் சொன்னேன். ஆனா என் அம்மாக்காக நான் உன்னை தூக்கி அப்படி குப்பையில் எரிஞ்ச மாதிரி எரிஞ்சிட்டு போயிட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பல்ல. ம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பல்ல. பாப்பா நீ ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருக்க? சாரி சங்கு, சாரி. நான் உன்னை சந்தோஷமா பார்த்துக்கிறேன்னு நான் சொன்னேன். ஆனா நான் உன் லைஃப்பில் வந்ததுலேருந்து உன்னோட லைஃப்பில் ஹாப்பினஸ்னு ஒன்று இல்லவே இல்லை. நீ எப்போ பாரு கஷ்டப்படுத்துறது, அழுக்க வைக்கிறது, இப்படி தான் பண்ணியிருக்கேன். ஐம் சாரி, சாரி சங்கு. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். என்ன நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி என் சங்குக்க எவ்வளோ காயப்படுத்தியிருக்கேன் நான். என்னால் யோசிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு என்னை நானே வெறுக்கிறேன் சங்கு. எனக்கு இன்னும் பிடிக்கல. அண்ணா உன்னால எப்படிடா முடிஞ்சது? உன்னால எப்படி முடியுது இந்த அளவுக்கு காதல? எனக்கு என்ன எதுக்காக கொடுக்குற? ஏன் இதெல்லாம் பண்ற? உனக்காக நான் ஒண்ணுமே பண்ணதில்லையே, ஒண்ணுமே பண்ணதில்லை. உன்னை நிறையா காயப்படுத்திருக்கேன், அசிங்கப்படுத்திருக்கேன், திட்டிருக்கேன், அடிச்சிருக்கேன். ஆனா நீ என்கிட்ட இருந்து அந்த காதலை மட்டும்தான் எதிர்பார்த்த, வேற எதையுமே எதிர்பார்க்கல. ஆனா நான் உனக்கு அந்த காதலை தவிர மற்ற எல்லாமே பண்ண. ஆனாலும் இப்போ கூட நான் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் இப்படி இப்படி வந்து நிற்கிற, என்ன பார்க்கணும்னு சொல்ற. உனக்காக நான் ஒன்றுமே பண்ணதில்லையே ஜெக்கே, ஒன்றுமே பண்ணதில்லையாடா. எதுக்காக இவ்வளோ லவ்? ஏன்? பிகாஸ் ஐ லவ் யூ. சங்கக்கா, பாப்பா சத்தியமா எனக்கு தெரியல ஏன் உன்னை இந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு. சத்தியமா எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நீ மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிகிற. நீ மட்டும்தான், நீ மட்டும்தான். நீ என்னை விட்டுட்டு போனப்போ என் லைஃப்ல எத்தனையோ பேர் நான் மீட் பண்ண, பேசின, பழகுன, அவங்க என்கிட்ட வந்து அவங்க காதல் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. உன்னை நான் இந்த அளவுக்கு காதலிக்கிறேன், உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன், நிறைய பேசுவாங்க, நிறைய என்கிட்ட சொல்லுவாங்க. இதே மாதிரி என்கிட்ட எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க தெரியுமா நீ என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம். ஆனால் அவங்க மேலே எனக்கு ஃபீலிங்ஸே வந்ததில்லை. அவங்க சொல்லும்போது கூட எனக்கு உன்னோட முகம் மட்டும்தான் ஞாபகம் வரும். தெரியல, நீ அவ்வளோ ஈஸியாக அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு போயிட்ட. ஆனால் அது உனக்கு ஜஸ்ட் ஒரு வேர்டாக மட்டும்தான் தெரிஞ்சது. ஆனால் எனக்கு அப்படி இல்லை, எனக்கு அப்படி இல்லை பாப்பா, எனக்கு அப்படி இல்லை. ஏன்னா யாருமே இல்லாமல் தனியாக நின்ன மாதிரி இருந்தது. அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அப்போ தான் நீ என் லைஃப்பில் வந்து நான் இருக்கேன்னு சொன்னேன்.
அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னையே அறியாமலே உன்னை லவ் பண்ண, நீயும் என்னை லவ் பண்ண. என்கிட்ட திருப்பி வருவேன், நான் உன்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன். எந்த நம்பிக்கையில் நான் உனக்காக வெயிட் பண்ணேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. என் தாத்தா சொன்னார், இதெல்லாம் செட் ஆகாது, அவன் பாரு ஒரு நாள் உன்னை வந்து பிடிக்கலன்னு தான் சொல்ல போகிறான்னு. உனக்கு தெரியுமா, என் தாத்தா கிட்ட இது வரைக்கும் நான் சண்டை போட்டதே கிடையாது. அன்னைக்கு அவரோட சட்டையை பிடிச்சேன். இதை பாரு, என் பாப்பா வருவான், என்னை கல்யாணம் பண்ணிப்போ, என்னை கூட்டிகிட்டு போவான்னு சொன்னேன். ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி வந்த. அவ்வளோ சந்தோஷமாக வெயிட் பண்ணேன். என்கிட்ட வேணாம், முடியாது, செட் ஆகாது, எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு சொன்னேன். அப்போ கூட நான் உன் கண்ணில் காதில் மட்டும்தான் பார்த்தேன். தெரில, எந்த நம்பிக்கையில் வெயிட் பண்ணணும்னு எனக்கு தெரில. உன் மேலே எவ்வளோ காதல் இருக்குன்னு எனக்கு சொல்லவும் தெரியல. உன்னை காதலிச்ச அளவுக்கு வேற யாரையுமே காதலிக்கவும் தோணலை. உன்னை என் மனசுக்குள்ளேருந்து எடுக்கவும் முடியல. ஆழமாக பதிஞ்சிட்ட. நீ மட்டும்தான். இந்த ஜென்மம்னு இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை மட்டுமே பார்க்கணும், உன்னை காதலிக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, கடைசியாக அவன் கையை பிடிச்சிடணும். அது மட்டும்தான். இப்போ கூட நீ கேட்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. சத்தியமா நீ என் லைஃப்பில் என்ன பண்ண எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் உன்னை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. பாப்பா, நான் ஒன்று சொல்லவா? எனக்காக நீ எதுவுமே பண்ணலைனாலும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா. ஆனால் அது ஏன், எதுக்கு, எதுவுமே தெரியாது. ஒருத்தர் மேலே காதல் வரணும்னா இது செஞ்சாதான் காதல் வரும், இதை பண்ணியிருந்தா தான் காதல் வரும். உனக்காக நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், அதனால தான் என் மேலே உனக்கு காதல் இருக்கேன் அப்படின்றது எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லை பாப்பா, எதுவுமே கிடையாது. எனக்காக நீங்கள் எதுவுமே பண்ணலினாலும் எனக்கு உன் மேலே காதல் இருக்கும். நிறைய நிறைய. இப்போ வரைக்கும் நீ என்ன வேணான்னு சொல்லியிருந்தாலும் அதே காதலோட நான் உன் பின்னாடி வந்திருப்பேன். நீ எவ்வளோ என்னை அசிங்கப்படுத்தியிருந்தாலும் காயப்படுத்தியிருந்தாலும் அதே காதலோட உன்கிட்ட இருந்த காதலை எதிர்பார்த்து இந்த ஜங்கு பின்னாடி தான் வந்திருப்பேன். ஒருபோதும் உன்னை வேணான்னு சொல்லிட்டு போயிருக்க மாட்டேன். ஏன்னா உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ரீசன் தெரியாது, ஆனால் உன்னை பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ரொம்ப இன்னசென்ட்டாக, ரொம்ப அழகாக பேசினேன், என்னை சிரிக்க வச்ச, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன். இதெல்லாம் காரணமான கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் உன்னை பிடிச்சிருக்கு, காரணமே இல்லாமல் உன்னை பிடிச்சிருக்கு. எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு கூட என்னால் சொல்ல முடியாது. உன்னை அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். என் கூட இருந்தால் போதும். எனக்காக நீ இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்போ தான் உன் மேலே எனக்கு காதல் இருக்கும். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீ எனக்காக பண்ணாலும் பண்ணலினாலும் இந்த ஜங்குக்கோட காதல் என்னோட டிட்டி பாப்பாவுக்கு மட்டும்தான். என்னால்
நீ இருந்த இடத்துல இன்னொருத்த வச்சு முடியாது. என்னால் அதை இமேஜின் கூட பண்ண முடியாது. புரிஞ்சுதா? இன்னொரு வாட்டி உனக்காக நான் எதுவுமே பண்ணலையே, ஏன் என் மேலே இவ்வளோ காதல் கேட்காத. சத்தியமாக எனக்கு பதில் இல்லை. சீரியஸாகவே எனக்கு தெரியல உன்னை ஏன் பிடிச்சது, எதுக்காக பிடிச்சது, ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமாக லவ் பண்ணுறேன். சத்தியமாக தெரியல. இப்போ கூட நீ வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் உன்னை பார்க்கணும். அது மட்டும்தான் என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தது. தெரில பாப்பா, உன்னை பார்த்தேன்னா அவ்வளோதான், நான் ஓகே ஆகிடுவேன். என்ன நான் உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். I love you. I love you, Tete பாப்பா. சமுக்கா, ப்ளீஸ், நான் உன்னை பார்க்கணும். இங்கே இருக்க, உன்னை பார்க்கணும். என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியல, வலிக்குது. சமுக்கா, I'm sorryடா. நிறைய கஷ்டப்படுத்திட்டல்ல. இதுக்கப்புறம் இப்படி எதுவும் பண்ண மாட்டேன். உன்னை விட்டுட்டு போகணும்னு யோசிக்க கூட மாட்டேன். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்னு? இதுக்கப்புறம் சொன்னா உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். யாருக்காக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். I love you. ப்ராமிஸா? இதுக்கப்புறம் நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். யாராக இருந்தாலும் சரி, உன்னை விட்டுட்டு போகணும்னு யோசிக்க கூட மாட்டேன். இன்னைக்கு கேட்டேன்ல, என்னை கூட்டிட்டு போனேன். உன் கூட வேணும், என் கூட வந்துடுறியா பாப்பா? ஆமாம் ஜங்கு, அன்னைக்கு நான் உன்கிட்ட சொன்னேன்ல, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னல. இப்போ சொல்கிறேன், அந்த வீடியோ கேம் பிளேயர் கூட உனக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ சொல்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஜங்குக்கா கேக்குதா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? எப்பயுமே இதே காதலோட என்ன நல்லா பார்த்துப்பியா? இதுக்கப்புறம் நான் விட்டு போக மாட்டேன். நான் பண்ணது எல்லாத்துக்குமே சாரி. ஐம் சாரி. இப்போ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆனால் ரொம்ப லேட்டாக கேட்குறேன், ரொம்ப லேட்டாக. நான் உன்கிட்ட 4 years டைம் கொடுன்னு தான் கேட்டேன். நான் ரொம்ப லேட்டாக வந்திருக்கேன். ஐம் சாரிடா. ரொம்ப லேட்டாக வந்ததுக்கு, ரொம்ப லேட்டாக உன்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நான் உன்னை புரிஞ்சுக்கல. நான் என்ன மனசுல நினைக்கிறேன்றது கூட உனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்னால் முடியல. என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. ரொம்ப ட்ரை பண்ணுறேன், பட் முடியல. என்னால்
நீ காதலிக்கிற அளவுக்கு என்னால் உன்னை காதலிக்க முடியல. தெரியல தெரியல. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்கேன். போதும், கஷ்டப்படுற வரைக்கும் போதும். இப்போ சொல்கிறேன், இந்த செகண்டில் இருந்து உன்னை நான் எப்பயுமே விட்டுட்டு போக மாட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா சங்குக்கா? அவ்வளோதான் ஜேகே, எதுவுமே பேசல. அவன் ஐஸ்லேருந்து அப்படியே டீஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்கு. அவன் அழுகிறது டீக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. சங்குக்கா, பாப்பா, நிஜமா தான் சொல்றியா? நிஜமா தான் சொல்றியா? நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? சும்மா விளாட்ல, என்கிட்ட சும்மா விளாட்ல. சங்குக்கா, ஐம் சீரியஸ். நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். ரொம்ப லேட்டாக வந்துட்டேன், அதுக்காக சாரி. கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணம் பண்ணிக்கலாமா பிரதர்? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டெட்டே பாப்பா, ஐ லவ் யூ. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னை பத்திரமா பார்த்துப்பல்ல, விட்டுட்டு போக மாட்டல்ல? விட்டுட்டு போயிட்டுனா மாதிரி உனக்காகலாம் வெயிட் பண்ணுற அளவுக்கெல்லாம் என்னால் சத்தியமாக முடியாது. சத்தியமாக முடியாது. இன்னொரு வாட்டி உனக்காக வெயிட் பண்ணுற அளவுக்கு சத்தியமாக என்னால் முடியாது. செத்துருவேன், என்னால் முடியல. இதுக்கப்புறம் உனக்காக வெயிட் பண்ண முடியலை. சங்குக்கா, சங்குக்கா, பாப்பா, குக்கி அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கூப்பிட்றான் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட. ஜேகே இப்போ ரொம்ப ஸ்லோவாக அவனுடைய அப்படியே டியர்ஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்கு. அவன் ரொம்ப ஸ்லோவாக அவனுடைய ஐஸை ஓப்பன் பண்ணுறான். அவனுடைய இயர்ஸில் இருந்த மொபைல் ஃபோனை ரொம்ப ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே இறக்கிட்ட அப்படியே ஸ்டப்பானாக நிற்கிறான். அவனுடைய ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்கு. இப்போது டே தான். சங்குக்கா, ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். நீ கேட்ட வீடியோ கேம் பிளேயரோட ரொம்ப லேட்டாக வந்திருக்கேன். தப்பு தான், அதுக்காக சாரி. கல்யாணம் பண்ணிக்கிறியா உன்னோட பாப்பாவை? அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் ஜேகே தான் அவ்வளோ வேகமாக திரும்பி டேவை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ரொம்ப ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறான். அவனுடைய நெக்குக்கு 2 ஹேண்டை போட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி டேவோட ஒன் சைட் ஃபேஸ்க்குள்ளே அவனுடைய ஃபேஸை இன்செர்ட் பண்ணி அப்படி அழுகிறான். குழந்த மாதிரி தேம்பி அழுகிறான். நம்ம டே தான் அவனுடைய ஹேரை கோதி விட்டு அவனுடைய ஷோல்டரில் டேப் பண்ணுறான். சங்குக்கா, பயந்துட்டேன்டா. ஜங்குக்கா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஜங்குக்கா, என்னை பாரு. ஜங்கு, எனக்கு ஒன்றும் இல்லைல்ல, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ நல்லா தானே இருக்க? பயந்துட்டேன்டா. நான் வீட்டில் வந்து பார்க்கும்போது நீ இல்லைன்னு உடனே ஒரு நிமிஷம் கை காலெல்லாம் வேலையை செய்யல, அப்படியே ஒரு மாதிரி. சரி 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 எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன்டா, ஏன் இப்படி பண்ண? நான் வீட்டுக்கு வந்து பார்ப்பேன்னு உனக்கு தெரியாதா? நீ வீட்டில் இல்லைன்னா நான் என்ன ஆவேன்னு உனக்கு தெரியாதா? ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல.
ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. ம். அப்படி இல்லையா? என்கிட்ட சொல்லியிருந்தா நானே உன்னை கூட்டிட்டு போயிருப்பேன்ல. ஏன்டா இப்படி பண்ண? தெரு தெருவா சுத்தினேன் தெரியுமா? பைத்தியக்கார மாதிரி. ஃபோன் பண்ணா சரியா ரெஸ்பான்ஸ் இல்ல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்தினேன்டா. உனக்கு என்னாச்சு ஏதாச்சு எதுவும் தெரியாம பித்து பிடிச்சவனாட்ட சுத்தினேன். என் மைண்ட் ஃபுல்லா ஒருவேளை டெலிவரி பெயினாக இருக்குமோ, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பாங்களா, அப்படி எப்படி நீ ஏதோ யோசிச்சேன் தெரியுமா? ம். ஏன் பாப்பா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண? ஜமுக்கா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாருடா. நீ ஃபோன் எடுக்கலன்னு உன்னை எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? கடைசி வரைக்கும் உன்னோட கால் அட்டன் பண்ணாமலே உன் கண் முன்னாடி வராமலே போயிருந்தா என்ன பண்ணியிருப்ப? அப்படின்னு சொல்லிட்டு டே தான் ரொம்ப லோ வாய்ஸில் அவனுடைய ஐஸ்லேருந்து அப்படியே டேஸ்ட் ரோபோட் ஆகிட்டே இருக்கு. அவனை அப்படியே ஷோல்டரில் டேப் பண்ணிக்கிட்டே கேட்குறான். ஜேகே தான் அந்த ஹக்கை இன்னும் டைட் பண்ணுறான். டேக்கு லைட்டாக பெயின் ஆகுது, அந்த அளவுக்கு டைட் பண்ணுறான். அந்த அளவுக்கு டைட்டாக ஹக் பண்ணிட்டேன். தெரியல, ஒருவேளை நீ கிடைக்கிற வரைக்கும் தெரு தெருவா சுற்றிருப்பேன். அப்பயும் கிடைக்கலன்னா கிடைக்கலன்னா கிடைக்காம போயிருப்பியா? கிடைக்கலன்னா நான் நான் என்ன பண்ணியிருப்பேன்? தெரியல, தெரியல பாப்பா, தெரியல. நீ கிடைக்கலன்னா நான் என்ன இருப்பேன் தெரியல. ஜங்குக் ஐம் சாரி. இங்கே பாரு, நான் தான் வந்துட்டேன்ல. நான் முன்னாடி தானே இருக்கேன். எனக்கு ஒன்றும் இல்லைல்ல. நான் நல்லா தானே இருக்கேன். இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு டே தான் ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ண அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். அவன் அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணி ஜெகேவோட ஃபேஸை பார்க்கணுன்னு நினைக்கிறான். ஆனால் ஜெகே விடவே மாட்டேங்கிறான். அவன் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். அப்படியே குழந்த மாதிரி தேம்பி அழுகிறான். ஜங்குக்கா ஐம் சாரி. சாரிடா, இதோ தெரியாமல் கேட்டேன். இங்கே பாரு, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஜங்குக்கா என்னை பாரு, நான் ஓகே தான், நான் நல்லா தான் இருக்கேன். இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு டே தான் ரொம்ப அழுகிறான். ஏன்னா அவனை இப்படி பார்க்கவே முடியல அவனால். இப்போ ஜேகே தான் அவனுடைய சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். அந்த கேஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப பெயின் கலந்த ஒரு கேஸ். இன்னொரு வாட்டி இப்படி பண்ணாத. இப்படி பண்ணனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரில. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. என்னால் உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது. என்னை மறுபடியும் காயப்படுத்தாத அப்படின்ற ஒரு கேஸ். அவன் சீக்ஸில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். அவனுடைய ஐஸ்லேருந்து அப்படியே டேஸ்ட் ரோபோட் ஆகிட்டே இருக்கு. டே அவ்வளோதான். அவனுக்கு அந்த கேஸில் அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், அவன் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறான் அப்படின்றது எல்லாமே அந்த ஒரு கேஸ்லேயே தெரியுது. அவன் அப்படியே ஆஃப் ஆகிட்டான். அவனுடைய ஐஸ்லேருந்து அப்படியே டேஸ்ட் ரோபோட் ஆகிட்டே இருக்கு. இப்போது ஜேகே தான் அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிட்டேன். அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணுறான். அப்படியே தேவை தான் க்யூட்டாக பார்க்குறான். அவன் அழுது அவன் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. அவன் அப்படியே டேவை தான் பார்க்குறான். டேவோட ஐஸ்லேருந்து அப்படியே டேஸ்ட் ரோபோட் ஆகிட்டே இருக்கு. ஜேகே பார்த்துட்டு இப்போது அவன் ஒரு ஸ்கார்ஃப் வியர் பண்ணியிருப்பான். அந்த ஸ்கார்ஃபை ரிமூவ் பண்ணி டேக்கு அவ்வளோ அழகாக போட்டு விடுறான்.
அதுவும் அவனுடைய ஐஸ்லேருந்து அப்படியே டேஸ்ட் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்கு. அவன் அந்த ஸ்கார்ஃபை போட்டு விட்டுட்டு அவனுடைய ஹேர் எல்லாம் அவ்வளோ அழகாக சரி பண்ணி விடுறான். சரி பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அந்த ஸ்கார்ஃபை அவ்வளோ அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி விடுறான். அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டே, இங்கே என்ன பண்ணுற? ம் அதுவும் இந்த மாதிரி டைமில் பாரு, ஸ்னோ வேற பெய்யுது. ஒரு ஸ்கார்ஃபோடு எடுத்துகிட்டு வராமல் இங்கே என்ன பண்ணுற இந்த குளிரில்? ம் உனக்கு குளிர்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு ஜர்க்கின் போட்டிருப்பான். அதை அவ்வளோ அழகாக ரிமூவ் பண்ணி டேக்கு க்யூட்டாக போட்டு விட்டுட்ருக்கான். டேவோட ஐஸ் மொத்தமும் ஜேகேவை மட்டும்தான் பார்க்குறான். அவன் அப்படி பார்த்துட்டே இருக்கான். ஜேகே தான் டேக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். இந்த குளூரில் இங்கேயே வந்தா சரி, வந்தா ஓகே, எனக்கு ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல, அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது பண்ணியிருக்கலாம்ல, அப்படியே இல்லையா அந்த பாட்டிக்கிட்டையாவது இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல. இந்த குளூரில் ஒரு ஸ்கார்ஃபோடு எடுத்துகிட்டு வராமல், ஒரு ஜர்க்கின் போடாமல், இந்த பனியில் இங்கேயே வந்து உட்காந்துருக்க. இந்த பனியெல்லாம் உனக்கு ஒத்துக்காது, உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேவை பற்றி மட்டும்தான் யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். டேவோட ஐஸ் ஜெக்கியோட ஃபேஸ்லேருந்து அவன் எடுக்கவே இல்லை. அவன் கண்ணை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய கண்ணில் அவ்வளவு காதல், டே மேலே இருக்க காதல் அவ்வளோ அழகாக தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கான். அந்த ஜேக்கினை அவ்வளோ அழகாக போட்டு விட்டுட்ருக்கான். இப்போது டே தான் ஜெக்கியோட ஐஸை பார்த்து, சங்குக்கா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் அந்த ஜேக்கின் போட்டுகிட்டே இருந்தவன் அப்படியே நிமிர்ந்து டேவை தான் பார்க்குறான். நான் சீரியஸாக கேட்குறேன், கல்யாணம் பண்ணிக்கோ இப்போ, இந்த செகண்ட். கல்யாணம் பண்ணிக்கிறியா? ம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? பாப்பா, இவ்வளோ நேரம் உன்கிட்ட பேசினதெல்லாம் சும்மா பேசினேன்னு நினச்சிட்ருக்கியா? நான் சீரியஸாகவே கேட்டுட்ருக்கேன். பிரதர், கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட வாழணும்னு ஆசையாக இருக்கு. இதுக்கப்புறம் வாழ போகிற வாழ்க்கை எல்லாமே உன்னோட பொண்டாட்டியா வாழணும்னு ஆசையாக இருக்கு. போதும், இது வரைக்கும் உன்னோட காதலனாவே வாழ்ந்துட்டேன். இதுக்கப்புறம் வாழ போகிற வாழ்க்கை உன்னோட பொண்டாட்டியாக வாழணும்னு ஆசையாக இருக்கு. அன்னைக்கு சொன்னான்ல, திருப்பி வந்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு. ரொம்ப லைட்டாக தான் கேட்குறேன், அதுக்காக சாரி. ஆனால் இப்போ தோணுது, ஏன் ரொம்ப லைட்டாக கேட்டேன்னு. உன்னை முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு தோணுது. சரி விட, பழசெல்லாம் பேசி எதுக்கு மறுபடியும். இப்போ கேட்குறேன், பிரதர், உனக்காக வீடியோ கேம் பிளேயர் கூட வாங்கிட்டேன். இப்போ சொல்லு, இந்த பிரதரை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐ யூ ரெடி? பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ தான் டேக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறான். அவ்வளோ அழகாக லைட் செட்டிங்ஸ், குட்டி குட்டி எல்லோ கலர் லைட் செட்டிங்ஸ், அந்த ஃபுல் மூன் வெளிச்சம், குட்டி குட்டி ஸ்டார்ஸு, அவ்வளோ அழகாக ஸ்னோ பொழியுது, அந்த அலைகளோட சத்தம், சில்லுன்னு காற்று, அவ்வளோ அழகான ஒரு கிளைமேட்டில் டே க்யூட்டாக ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜேகேவோட ஐஸ்
டேவோட ஐஸை தான் பார்க்குது. என்ன பார்க்குற? பிரதர், கல்யாணம் பண்ணிக்கலாமா பிரதர்? உனக்காக வீடியோ கேம் பிளேயர் கூட வாங்கிட்டேன். இப்போ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாமா? ம், ஐயோ ரெடி? என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் பண்ணுற டார்ச்சர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு லவ் மட்டுமே கொடுத்துக்கிட்டு என் கூட இருப்பியா? பாப்பா, ஏன் இவ்வளோ லேட்டாக கேட்குற? இந்த இந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண. இவ்வளோ நாள் காத்திருந்த தெரியுமா இந்த ஒரு வார்த்தைக்காக? ஜங்கக் 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 ஜங்கக், இங்கே பாரு, அழுக்காத. சாரி, ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். இப்போ சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இப்போவே பண்ணிக்கலாமா? ப்ளீஸ், இப்போவே என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. இப்போவே என்ன கல்யாணம் பண்ணிக்கோ பாப்பா. ஏன் இவ்வளோ லேட்டாக வந்து கேட்குற? முன்னாடியே கேட்டிருக்கலாம்ல. ரொம்ப லேட்டா, ரொம்ப லேட்டா. இவ்வளோ நாள் உனக்காக வெயிட் பண்ணிட்டு என்னால் இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது. என்னை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ. எதுக்காகடா அடிக்கிற? ஏண்டா பொறுக்கி நாயே, நான் தான் உன்கிட்ட வந்து சொல்லுமா? ஏன் நீ சொல்ல மாட்டியா? நீ என்கிட்ட கேட்க வேண்டியது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு? சொல்லுடா, என்கிட்ட கேட்கல. எதுக்குடா இப்போ சிரிக்கிற? நீ தானே சொன்ன எனக்காக வெயிட் பண்ண, உனக்காக வீடியோ கேம் பிளேயர் வாங்கிட்டு வரேன். நான் உன்கிட்ட வந்து மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணுவேன். அப்போ நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீ தானே சொன்ன. மறந்துட்டியா? சொல்லு, மறந்துட்டியா? இந்த ஒரு வார்த்தைக்காக இவ்வளோ நாள் இந்த ஜங்குக்கு வெயிட் பண்ண தெரியுமா? ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகேவோட நெக்குக்கு 2 ஹேண்டையும் போட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு ஜேகேவோட சீக்ஸ்லேயே அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அந்த கிஸ்ஸில் ஜேகேக்கு நல்லாவே புரியுது. ஐம் சாரி, நான் உங்ககிட்ட ரொம்ப லேட்டாக ப்ரப்போஸ் பண்ணுறேன். இதை நான் உங்ககிட்ட முன்னாடியே பண்ணியிருக்கணும். சாரிடா, உன்னை விட்டுட்டு போனதுக்கும் எனக்காக இவ்வளோ நாள் உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கும் ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அந்த ஒரு கேஸ்லேயே அவ்வளோ அழகாக தெரியப்படுத்துகிறான். ஜேகேவும் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு ஐ லவ் யூ அப்படின்ற மட்டுமே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜேகேவும் ரொம்ப க்யூட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கான். டேவும் அவ்வளோ அழகாக சொல்லிக்கிட்டு இருக்கான். 2 பேர்த்தோட ஐஸ்லேருந்து அப்படியே டீஸ் ரோபோட் ஆகிட்டே இருக்கு. இப்போது டே தான் கேட்குறான், பிரதர், உன்னோட டெட்டே பாப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டே தான் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட அவ்வளோ க்யூட்டாக கேட்டுட்ருக்கான். ஜேகே அப்படியே அவனோட கண்ணவே பார்த்துட்ருக்கான். அவன் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ், அவ்வளவு காதல் தெரியுது. ஜேகேவோட ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட ஒரு குட்டியாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். பிரதர், என்ன எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டே அவ்வளவு க்யூட்டாக கேட்டுட்ருக்கான். ஜேகே தான் அவனோட ஐஸை பார்த்து எனக்கு ஓகே, ஜங்குக்கா
ஐ லவ் யூ டெட்டே பாப்பா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அவ்வளவு க்யூட்டாக அவனோட ஐஸை மட்டுமே பார்த்துட்ருக்கான். பட் என்ன தான் உனக்கு பிடிக்காது ஜங்குக்கா? நான் ஏதோ அப்போ ஒரு கோவத்தில் சொன்னேன். ஆனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தான் உன்னோட பிரதர் ஆச்சே, எப்படி கல்யாணம் பண்ணிப்ப? ம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அவ்வளோ டைட்டாக ஜேகேவை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அழுதுகிட்டே இருக்கான். ஜேகேவோட ஐஸ்லேருந்து அப்படி டீயர்ஸ் வந்துட்டே இருக்கு. ஹோய், ம் பாப்பா, ம் நான் தான் பிரதர் ஆச்சே, உனக்கு ஓகேவா? ம் இந்த பிரதர் தான் உனக்கு பிடிக்காதே. எனக்கு இந்த பிரதரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப லவ் பண்ணுறேன். தெரியாது எந்த அளவுக்குன்னு சொல்ல தெரியாது, ஆனால் இந்த பிரதரை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ பிரதர், ஐ லவ் யூ பிரதர். என்னை பத்திரமா பார்த்துப்பியா? ம் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ்வளவு க்யூட்டாக அழுதுகிட்டே இருக்கான். இப்போது ஜேகே தான் அவனுடைய ஃபேஸ் அவ்வளோ அழகாக கப் பண்ண மாதிரி பிடிச்ச அவனை அப்படியே கிட்ட இழுத்து அவன் லிப்ஸில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். ஆனால் லிப்ஸை மூவ் பண்ணல, ரெண்டு பேரும் லிப்ஸை அட்டாச் மட்டும் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டு பேர்த்தோட ஐஸும் க்ளோஸில் இருக்குது. ஐஸ்லேருந்து அப்படியே டீயர்ஸ் ட்ரோப் அவுட் ஆகிட்டே இருக்குது. அவ்வளோ அழகான பிளேஸில் ரெண்டு பேரும் அவ்வளோ க்யூட்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் லிப்ஸை மூவ் பண்ணாமல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த எல்லோ கலர் குட்டி குட்டி லைட் செட்டிங், அங்கங்கே ஃப்ளவர்ஸ், அந்த ஃபுல் மூன் வெளிச்சம், குட்டி குட்டி ஸ்டார்ஸு, அவ்வளோ அழகாக ஸ்னோ பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த அலைகளோட சத்தம், சில்லுன்னு காற்று, ஜேகே டேவோட ஃபேஸை அவ்வளோ அழகாக கப் பண்ண மாதிரி பிடிச்சி அவ்வளோ க்யூட்டாக கிஸ் பண்ணுறான். அவனுடைய லிப்ஸை மூவ் பண்ணாமல் லிப்ஸோட லிப்ஸ் அட்டாச் மட்டும் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டு பேர்த்தோட ஐஸும் க்ளோஸில் இருக்குது. ஐஸ்லேருந்து அப்படியே டீயர்ஸ் ட்ரோப் அவுட் ஆகிட்டுருக்கு. டேவோட ரெண்டு ஹேண்ட் ஜேகேவோட ரெண்டு ஹேண்டையும் அவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கான். அவ்வளவு க்யூட்டான ஒரு கிஸ், அவ்வளவு அழகான ஒரு பிளேஸில் அவ்வளவு க்யூட்டான ஒரு கிஸ். நனையாத நிழலை போலே